சிம்பிளான மீன் குழம்பு வச்சிடலாமா? இதுக்கு வந்து மத்தி மீன் 1/2 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன். 4 தக்காளியை நல்லா பிசைஞ்சிக்கிடணும். 4 தக்காளியும் 4 கீறி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தக்காளியோட நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சாச்சு. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை கரைச்சி ஊற்றிக்கிடுங்க. இதை அப்படியே கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம். எண்ணெயில் கடுகு போட்டுக்கிடுங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுங்க, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுங்க, கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க, ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இது கூட 100 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது கூட பழுத்து பச்சை மிளகாய் ஒரு 5 போட்டுக்கிடுங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி மசாலா எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கிடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி தக்காளி கரைக்கும்போது உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதித்து காஞ்சிருந்துச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்ச மீனை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் தான் மீன் சேர்க்கணும். அப்படி ஒன்று ஒன்றா தூவிக்கிடுங்க. மீனும் போட்டாச்சு. இனி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு வேக வச்சு எடுப்போம். 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். மீன் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. அப்படி எண்ணெயில் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சூடான சாதத்தில் அப்படி மீன் கரையாமல் அப்படி எடுத்து போடுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்கா. நல்லா டேஸ்ட்டான மத்தி மீன் குழம்பு சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.